திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியான ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் முன்வைத்திருக்கிறார். பிரபல நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? துபாயில் 50 கோடி மதிப்பிலான பங்களாவை எழுதி வைத்திருப்பதாகவும் VVIPகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிவேதா பெத்ராஜ் அவர்கள் தற்பொழுது வசித்து வருவதாகவும் 2 மாதத்திற்கு 3 முறை தற்பொழுது நிவேதா பெத்ராஜ் அவர்களை பார்ப்பதற்காக துபாய்க்கு சென்று வருவதாகவும் கடுமையான குற்றச்சாட்டை தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இது உண்மையான சம்பவமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அதை ஆராயக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இருவரும் திரைப்படத்தில் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள். சென்னையில் 40 கோடி செலவில் கார் ரேஸ், அதாவது நிவேதா பெத்ராஜ் அவர்கள் விரும்பியதன் காரணமாக கார் ரேஸ் நடத்தியதாகவும் தற்பொழுது தெரிய வருகிறது. அனைத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது போல் தொடர்பு இருக்கலாமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. மேலும் சவுக்கு சங்கர் அவர்கள் இதற்கான ஆதாரத்தை அனைத்தையுமே கூறியிருக்கிறார். சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நிவேதா பெத்ராஜ் அவர்களின் புகைப்படங்களை அவரது பதிவு பக்கத்தில் பதிவு செய்யும் போதெல்லாம் சன் நியூஸ் இதை தற்பொழுது வைரலாகவும் பரவி வரும். உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த புகைப்படத்தையும் இணைத்து தற்பொழுது வரை இணையதளங்களில் வைரலாகத்தான் பரவி வருகிறது. இதை வைத்தும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூறலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு சென்று வருவது உண்மைதான். ஆனால் நிவேதா பெத்ராஜ் அவர்கள் 50 கோடி மதிப்பிலான பங்களாவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மை நிலவரப்படி நிவேதா பெத்ராஜ் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 படங்களில் நடித்திருக்கிறார்கள் என்பதற்காக அவரை இணைத்து பேசுவது சரியா தவறா என்பதை சற்று யோசனை செய்துதான் அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் அதை நாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த வீடியோவில் இதை பற்றியான முழுமையான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.